யாரு நக்கீரன் கோபால்ங்கிறது? யாரு யாரு நக்கீரன் கோபால்? கக்கூஸ்ல கேமரா வைக்கிறவன், பெட்ரூம்ல கேமரா வைக்கிறவன். கவர் ஸ்டோரி எல்லாம் சொல்லட்டுமா? நக்கீரன் கோபாலோட கவர் ஸ்டோரி எல்லாம் அந்த காலத்துல பிட்டு படம் எல்லாம் இல்லைங்க. நீங்க சும்மா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்பவும் எந்த ஹாஸ்டல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்ல அவங்களுடைய அந்த பாலியல் ரீதியான சுகத்தை தேடிக்கணும்னா ஒரே ரீதியா பிட்டு புத்தகம் தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ரைடு வருவாங்க எங்க ஹாஸ்டல்ல. வரும்போது மாற்ற முக்காவாசி புத்தகம் எந்த புத்தகம்னா சினிக்கூத்து புத்தகம். இந்த சினிக்கூத்தை ரிலீஸ் பண்றது யாரும் பார்த்தா நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். நடிகையினுடைய அரை நிர்வாண படம் இல்லாம அவனுக்கு சர்க்குலேஷன் நடக்குமா? நான் இந்த மேடையில இருந்து ஒரு சவால் விடுறேன். நக்கீரன் கோபால் அவர்கள் அரை நிர்வாண படம் இல்லாம இதே நக்கீரன் பத்திரிகைய இதே சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணி காமிக்கிட்டோம். நக்கீரன் கோபால்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். பேசாத ஆள் யாரு? ஜெயலலிதா பத்தி அந்த ஆள் எழுதலையா? பாலியல் ரீதியாக அந்தரங்க ரீதியாக மீச வைக்கிறதுனால ஆம்பளை ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. நீ அணில்வால் மீச வச்சிருக்கிறதுனால நீ ஆம்பளை நினைச்சுக்காத. இங்க இருக்குல்ல மீச, ஒரு 3 இன்ச்சு தான் இருக்குது. இது மீச. ஜெயலலிதா மீசையே வைக்கல, அது ஆண்மை. கோர்ட் ஏறி போய் மன்னிப்பு கேட்டீல்ல? 2 தடவை கேட்டீல்ல? கேட்டியா இல்லையா? நான் எந்த கோர்ட் படி ஏறி மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குதனோ அதே கோர்ட் படி ஏறி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மன்னிப்பு கேட்கறியா இல்ல ஜெயிலுக்கு போறியான்னு உடனே எழுதிட்டு வந்துட்டான் லெட்டர். இது வீரமா? இதுக்கு எதுக்கு அந்த மீச? எதுக்கு அந்த மீசன்னு கேட்கிறேன். நக்கீரன் கோபால், அந்த நக்கீரன் கோபாலுடைய கையில எத்தனை காவலர்களுடைய ரத்தம் இருக்குது தெரியுமா? வீரப்பன் விஷயத்துல பல காவலர்களுடைய மரணத்திற்கு காரணமான நக்கீரன் கோபால் வீரப்பனுக்கும் அல்வா கொடுத்து, போலீஸ்காரங்களுக்கும் அல்வா கொடுத்து, வீரப்பன் கிட்டையும் காசு வாங்கிட்டு, போலீஸ் கிட்டையும் நற்பெயரும் அதிகாரத்தையும் வாங்கிட்டு, 2 பேருக்கும் அல்வா கொடுத்து வீரப்பனுடைய சாவுக்கும் காரணமாயி, பல போலீஸ்களுடைய சாவுக்கும் காரணமாயி 2 சைடும் அல்வா கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு ஆலயா நீங்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பேசிட்டேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் உள்ள வச்சு, இதே மும்மரத்தை இதே கோவை மாநகர காவல் என்னையை பிடிச்சாங்க இல்லையா? அந்த தீவிரவாதிகளை, அந்த திட்டம் தீட்டினவங்கள நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா மரியாதைக்குரிய கோவை மாநகரத்துறை ஒரு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானவங்கிறது நாங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். தீவிரவாதிகளை இவங்க பிடிச்சாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தீவிரவாதி பிடிச்சது யாருன்னா என்ஐஏ. ஏன்னா இவங்க நோட் பண்றதுல எங்களையே தான். ஓம்கார் பாலாஜி எங்க போறாரு, ஓம்கார் பாலாஜி என்ன பண்றீங்க, எங்க போய் சாப்பிடுவீங்க, நீங்களுடைய உணவு பழக்கம் என்ன, இங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன, எல்லாம் சரி. நாங்க என்ன பதிவு போடுறோம், நாங்க என்ன பேசுறோம், நாங்க என்ன பண்றோங்கிறதுல அதுல காண்பிக்க கூடிய அந்த ஊசி முனையில் அளவுனாவது அந்த அக்கறைய என்னையே புடிச்சு ரைடு போன ஏரியால நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா எத்தனை உதவிகள் நாங்க பண்ணிருக்கிறோம் கோவை மாநகர காவல். எங்க குடும்பத்துல 3 வருஷம் குடும்ப தலைவர் இல்லாம நாங்க இருந்தோம். எதுக்காக? செல்வராஜ் என்ற அந்த காவலரின் உடலை மீட்டு தந்த அந்த பாவத்திற்காக 3 ஆண்டுகள் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் சிறைகளிலே அவருடைய நாட்களை கழித்தார். எத்தனை உதவிகள், எண்ணிலடங்கா உதவிகள். நாங்க இந்த காவல்துறைக்கு எதிரானவங்களா? எங்க ஒவ்வொரு பிஎஸ்ஓனுடைய கல்யாணத்துல போய் நாங்க சீரு வச்சு எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்க கொண்டாடி இருக்கிறோம். எங்க வீட்டுல அரிசி ஊற வைக்கும் போது காவலர்களுக்கும் சேர்த்து ஒரு படி அரிசி எப்பவுமே எங்களுடைய வீட்டு உணவு திட்டங்களில் இருந்திருக்கிறது. யாரு? நாங்க என்ன போலீசார்களுக்கு எதிரானவங்களா? அவ்வளவு ஓம்கார் பாலாஜி மேல உங்களுக்கு வன்மம் இருந்திருந்தால், நான் காவல்துறையை பத்தி பேசுறேன்னு இருந்தா, நீங்க அந்த வன்மத்தை காண்பிக்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? மாநாட்டுல ஒரு பெண் காவலருடைய இடுப்பை பிடிச்சு கிள்ளுனானே ஒருத்தன், அவன் கையில ஸ்லேட் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த காவல்துறையினுடைய கோழைத்தனம். என்னை அடிச்சு வாங்கினீங்களா? ஸ்லேட்ல ஏமாத்தி வாங்கினீங்க. என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி விட்டீர்கள்.
உடனே வந்து என்ன எழுதுறானா, ஓம்கார் பாலாஜி என்னைக்காச்சும் கக்கூஸ்ல வலிக்கு விழுவாரா, கை கால உடைச்சுக்குவாரா? டேய், ஓம்கார் பாலாஜி கக்கூஸ்ல விழுகிறது அப்புறமேல் இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டுல முதல் முறை கக்கூஸ்ல வலிக்கு விழுந்த ஆள் யாரு தெரியுமா? வரலாறுல MK ஸ்டாலின். நான் சொல்லல, நீதான் செல வச்சிருந்த, கலைவாணருக்கு செல வச்ச மாதிரி வச்சிருந்த பாத்தியா? சட்டை கட்டிட்டு இப்படி படுத்திருந்திருப்பாரு, ஒரு காவலர் தூக்கி இப்படி கால் வைப்பாரு. அது கேவலம் இல்லையாடா மயிறு? நான் அடி வாங்குறது கேவலமா? பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு என்னைக்கோ போயிட்டான். ஆனால் இன்னும் காவல்துறையின் சட்டங்களில், இன்றும் சிறை சட்டங்களில் இன்றும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை வெளியேற்றப்படும் பொழுது நாட்டின் இரண்டாவது சுதந்திரம். என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான பொதுக்கூட்டம். ஏனென்றால் நான் சிறைக்கு உள்ளேவும் சிறைக்கு வெளியேவும் அனுபவித்த அந்த அவமானங்கள், அனுபவித்த அந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் இங்கே பட்டியலிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது மக்கள் மட்டுமல்ல, நம் தொண்டர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்கள் எனக்கு நடந்த அந்த அந்த அவமானங்களையும் அந்த சூழ்ச்சியைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கம். நான் கைது செய்யப்படுகிறேன். அந்த கைது செய்யும் போது அதுக்கு காவல்துறையினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபர் ஜலீல் என்பவர் ஒரு இஸ்லாமியர். அதற்கு பிறகு நான் அழைத்து வரப்படுகிறேன். கோர்ட் வளாகத்திலே வச்சு என்ன கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அங்க என் கையில ஸ்லேட் கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பலியாடு ஒரு இஸ்லாமிய பாதுகாவலர் இப்ராஹிம் ஒருத்தர். அதற்கு பிறகு நான் சிறை செல்கிறேன். அங்க அட்மிஷன் பிளாக்ல என்ன வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அங்கே எனக்கு நியமிக்கப்பட்ட காவலர் ஒரு இஸ்லாமியர். அவருக்கு எந்தமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால், அவங்கிட்ட எப்படியாச்சும் வாய புடுங்கி விவாதத்துல ஈடுபட்டு அங்க ஒரு சிறை குற்றம் நடக்கணும் அப்படிங்கறத அவங்க அந்த ஒரு சூழ்ச்சி வலையில என்ன கொண்டு வராங்க. அதற்கு பிறகு என்ன வந்து பிளாக் மாத்துறாங்க. பிளாக் மாத்தி என்ன கொண்டு வர இடத்துல அனைத்து கைதிகள்ல ஒரு பெரும்பான்மையானோர் யாருன்னு பாத்தீங்கன்னா SDPI கைதிகள். அப்போ இந்த காவல்துறையினருடைய நோக்கம், இந்த நிறைய பேர்த்த நான் சந்திக்கும் போது சொல்லுவாங்க, நான் வந்து கம்யூனல்ல இருக்கிறேன், நான் வந்து கம்யூனல் விஷயங்களை வந்து நான் வந்து கண்காணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப கம்யூனல் விஷயங்களை கண்காணிக்கிறதுனா அதுக்கு பேர் என்ன? பொது அமைதிக்கு எந்த வகையிலே குந்தகம் விளைவிக்க கூடாதுங்கிறத அந்த காவல்துறையினருடைய வேலை. ஆனால் என்னோட விஷயத்துல ஏதாவது ஒரு மதப்பதற்றம் நிகழ்ந்து விட்டு அதை ஒரு சிறை குற்றமாகவோ அல்லது ஒரு கலவர குற்றமாகவோ நடந்து விடாதா என்பதை காவல்துறை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இது எனக்கு மட்டும் தனி ஒரு ஓம்கார் பாலாஜிக்கு நடந்த ஒரு அவமானம் மட்டும் கிடையாது, நடந்த ஒரு சூழ்ச்சி மட்டும் கிடையாது. பொது அமைதி குந்தகம் விளைவிக்க வேண்டும், அதில் அவர்கள் குளிர்காய வேண்டும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவினர் தான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதுல வந்து ஓட்டு அறுவடை பண்ணிக்குவாங்கிற ஒரு பொது குற்றச்சாட்டு அனைத்து RS பாரதி ஊடகங்களும் இதை வந்து பதிவு பண்ணுவாங்க. அது உண்மை கிடையாது. இரண்டாவது தலைமுறையாக இந்த காவல்துறையின் அடக்குமுறைக்கு நாங்கள் ஆளாகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஐயன் செத்து போயிட்டாரு, அர்ஜுனன்கிற ஐயன், எங்க தாத்தா. பரோல்ல வந்து ஈமக்காரியம் பண்றதுக்கு இவரை விடணும். ஆனால் விடாமல் காவல்துறையினர் 3 நாட்களாக 4 நாட்களாக வைத்து மிக பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அங்க ஈமக்காரியமே நடந்துச்சு. இந்த 4 நாளா அந்த பணம் வாடாம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஐஸ்ல வச்சிருந்தோம் எங்க ஐயனை. அந்த ஐஸ் உருகி வீடு ஃபுல்லா வெள்ளமா போனதுக்கு அப்புறம் மோந்து எடுத்து ஊத்திட்டு என்ன இந்த அவமானம் என்ன? இது வந்து எனக்கு என்ன அவமானமா? இது என்னுடைய அடையாளம். நான் படிச்சு BE ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன், படிச்சு SSLC ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன், படிச்சு HSC ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன். ஆனால் அது எல்லாம் எனக்கு பெருமையை தரல.
எனக்கு தரக்கூடிய ஒரே பட்டம், பெருமையான பட்டம் என்னன்னா, ஓம்கார் பாலாஜி, தகப்பன் பெயர் அர்ஜுன் சம்பத், கிரைம் நம்பர் 153 பார் 24 351 பிராக்கெட் 1 353 பிராக்கெட் 3 பிஎன்எஸ் ஆக்ட் ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். இனி இந்த மாலையை யாரு என்னுடைய பேர் அடிச்சாலும், இளைஞரணி தலைவருங்கிறது போடுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் அல்ல. இந்த பட்ட பேனர்ல இல்லனா இனி எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன். ஏனென்றால் இது என்னுடைய அடையாளம். இதென்ன அவமானமா? நான் ஏதோ வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது சிவாஜி சிக்கலர்ன உடனே அவங்களுடைய மகன் சம்பாஜியை கூட்டிட்டு போய் தோல் உரிச்சு துன்புறுத்தி அவனை மதம் மாறி சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அவன் மதம் மாறாம வீர மரணம் அடைஞ்சான். என்னை கூப்பிட்டு போய் நீங்க அதான்டா பண்ணீங்க. குரு கோபிந்த் சிங் என்ன பண்ணீங்க? 2 மகன்களை உயிரோட சமாதி கட்டினீங்க. மதம் மாற சொல்லி மதம் மாறினாராவ? என் மீது எத்தனை அழுத்தங்கள் செலுத்தப்பட்டன? வெறும் இந்த ஸ்லேட் மட்டுமா? ஈஷா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவருடைய பேரை இதை இன்க்ளூட் பண்ணணும், இதுல ஏட்டுவா இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு அழுத்தம், எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம். கையெழுத்து போடுன்னு எழுதிட்டு வந்து என்ன இப்படி நீட்டுறாங்க. உளவியல் ரீதியாக NSA போட்டுருவோம், ஊப்பா போட்டுருவோம், குண்டாஸ் போட்டுருவோம். கடைசி வரைக்கும் நான் வந்து உடன்படிக்கவே இல்லை. அந்த உடன்படியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த அடையாளம். இதை நன்றாக இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது பிரச்சனையா? எங்க தலைவர் சாவர்கர் முஸ்லிம் லீக் உடைய கூட்டணி வச்சார். இஸ்லாமியர்கள் மேல எந்த தவறும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சலுகை கொடுத்து அவர்களை ஒரு சமூகமாக, அவர்கள் அந்த சமூக ரீதியாக பிற சமூகங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அவர்களை கெடுக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் தான் இங்கே குற்றவாளிகள். இஸ்லாமியர்கள் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க 98ல 97ல? அந்த சைடு அரெஸ்ட் காமிச்சிட்டீங்க. அர்ஜுன் சம்பத் உயிரோடு இஸ்லாமியர்களை கொன்றார் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி 2.25 வருஷம் உள்ள வச்சிருந்தீங்க. எனவே உங்களுக்கு ஒரு பலியாடு தேவைப்படுகிறான். ஓம்கார் பாலாஜியை போன்று, அர்ஜுன் சம்பத்தை போன்று அந்த சைடு அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த சைடு ஒரு அரெஸ்ட் காமிக்கணுங்கிறதுக்காக. நான் இந்த சிறைக்குள்ள பார்க்கும்போது பல பேர் வந்து தமுக யாரையும் பார்க்கல, மனிதநேய மக்கள் கட்சியில யாரையும் பார்க்கல, பிற இஸ்லாமிய இயக்கங்கள்ல பார்க்கல. நான் பார்த்த முக்காவாசி கைதிகள் யாருன்னா SDPI காரங்க. எதனால? திமுக சைடு SDPI நிக்க மாட்டேங்குது. திமுக சைடு SDPI நிக்காத ஒரே காரணத்திற்காக பல புனையப்பட்ட வழக்குகள் SDPI சகோதரர்களை கைது செய்து இங்கே கோவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ உங்களோட நின்னா இஸ்லாமிய, உன்னை தாண்டி போயிட்டா அவன் பயங்கரவாதி. அதுதானே